ஓவியமே, முடிவில்லாத காவியமே, என்னை ஈன்றெடுத்த தெய்வமே, என் வாழ்க்கையின் முதல் தெய்வமே, உன்னை பற்றி பேச போவதை நினைத்து பெருமை கொள்கிறேன். அம்மா, இது வெறும் வார்த்தை அல்ல, அனைவராலும் நேசிக்கப்படும் உன்னதமான உறவு. 2 மாதங்கள் சுமப்பதனால் அவள் மாதா, அக்கறையுடன் அன்னம் ஊட்டுவது அவள் அன்னை, தவறி விழும் போதெல்லாம் தாங்குவதால் அவள் தாய், அன்பென்ற அம்சத்தில் அசல் என்பதால் அவள் அம்மா, ஆசை ஆசையாய் சுமந்து அணுவாய் வளர்த்து அழகிய மழையாய் உலகிற்கு நம்மை அறிமுகப்படுத்தியதும் உலகத்தை நமக்கு அறிமுகப்படுத்தியதும் அம்மா. உயிரை படைக்கும் இறைவனின் வேலையை பூமியிலே செய்து தெய்வமாய் வாழ்பவர் அன்னை. இந்த உலகில் அளவிட முடியாத ஒன்று உள்ளது என்றால் அது தாயின் பாசம் மட்டும்தான். கேட்காமல் கொடுக்கும் தெய்வம் அம்மா. பல காவல் தெய்வங்கள் இருப்பினும் அன்னை போல் நம்மை காக்கும் தெய்வம் பூமியில் இல்லை. உடலுக்கு உயிர் கொடுத்து தன் ரத்தத்தை பாலாக்கி உலகை எரிய வைத்த நடமாடும் தெய்வம் அன்னை. நமது பிறப்பிற்காக இறப்பின் வாசல் வரை சென்று வரும் அன்பின் சிகரம் தாய். நம்மை பேச வைத்து ஊமையாகி நம் பேச்சை ரசித்திருப்பாள் அன்னை. அவள் அருகில் இருந்தால் அந்த ஆகாயம் கூட சுருங்கிவிடும். அவள் மடி போல் ஒரு படுக்கை இந்த உலகத்தில் கிடையாது. அவள் போல் நம்மை காக்க அந்த ஆண்டவனாலும் முடியாது. பூமி தாங்கும் முன்னே நம்மை பூவால் தாங்கியவள் நம் அன்னை. சுமையாய் வந்த என்னை சுகமாய் ஏற்ற தாயே, உன்னை உருக்கி என்னை வடித்த சிற்பினியே, 1000 முத்தங்கள் இட்டு என்னை